यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். ஹுத்தத திம்மப்பா கோவில் புனரமைப்பு பணிகளில் விறுவிறுப்பான முன்னேற்றம். காஞ்சிபுரம் யதோக்தகாரி பெருமாளுக்கு வேணுகோபால அலங்காரம். ராஜ அலங்காரத்தில் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் உள்ள தொண்டனூர் ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தமான தலம். இங்கு ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்தருளியுள்ள ஹுத்தத திம்மப்பா கோவில் சிதிலமடைந்திருந்ததால் தற்போது ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜ ஜீய சுவாமிகளின் தலைமையில் புனரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களில் பணிகள் நிறைவடைந்து ஸ்ரீனிவாசனின் புனர் பிரதிஷ்ட திருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம் பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம் சங்கச்சக்ர. மல்லேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி கோவிலில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி விசேஷ அலங்காரத்தில் சேவை சாதித்தார். ஜெயநகர் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் விசுவாவசு வருஷ பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் திவ்ய தம்பதியின் சேவையை இப்போது காணலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள திருவிக்கா திவ்ய தேசத்தில் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சப்பரத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கும் எம்பெருமானை நாமும் இப்போது தரிசிக்கலாம். வாருங்கள். ஜய ஜனார்தனா கிருஷ்ணா ராதிகாபதே ஜன விமோசனா கிருஷ்ணா ஜன்மமோசனா கருட வாஹனா கிருஷ்ணா கோபிகாபதே நயன மோகனா கிருஷ்ணா நீரஜேக்ஷணா ஜய ஜனார்தனா கிருஷ்ண ராதிகாபதே. துளசி தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ணசுவாமி கோவிலில் வருடாந்தர பிரம்மோற்சவம் மார்ச் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நேற்றைய தினம் எம்பெருமானுக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் உற்சவம் தொடங்கியது. மேலும் 154ஆம் ஆண்டு பிரம்மரத உற்சவம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் இதில் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயம் எப்பேற்பட்டது.
இச்சை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருந்தால் போகிறோம், வேற எந்த அதிகாரத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. சரணாகதிக்கே தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகார நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை, பல நியமம் இல்லை, விஷய நியமமே என்று யாரை குறித்து சரணாகதி செய்கின்றோமோ அந்த ஒரு நியமம் தான் இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடிய உயர்ந்த சம்பிரதாயம் இல்லையா? அப்பேற்பட்ட சம்பிரதாயம் அவன் நாமத்தை சொல்வதற்கு அதிகாரம் வேண்டும்னு சொல்லவா போகிறது? ஆக அந்த இச்சை அவனை அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த பிரீத்தி இருந்தால் போதும். அதனால்தான் திருநாமத்தை எப்படி சொல்ல வேண்டும் இருக்கு. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டு இல்லைங்கிறார் இல்லையா? அதை போல திருமங்கை ஆழ்வார் காட்டியது போல பிரீத்தியோட சொல்லணும், அன்போடு சொல்லணும், உகந்து சொல்லணும். ஏதோ சொல்றேன்னு ஒரு மூலையில் உட்காந்து குசு 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 குசுன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு திருநாமம் சொல்லும் பொழுதும் அவனுடைய அந்த சேஷ்டிதங்கள் என்ன, அவனுடைய லீலைகள் என்ன, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன என்று அவற்றை அனுபவித்து அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அதற்கு மேல ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் ஸ்வப்பிரயோஜனமாக அந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும். श्रीमते रामानुजाय नमः। கற்பராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி குன்றின்றியே நற்பாலையோதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்றியே நற்பாலையோதியில். श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. சண்டமாருதம், பஞ்சவிஜயம் முதலான மிக உயர்ந்த கிரந்தங்களை அருளியவருமான மகாச்சாரியர் என்று கொண்டாடப்படும் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் வருட திருநக்ஷத்திரம் மாசி உத்திராடம். இதை முன்னிட்டு ஷோலிங்கரில் உள்ள கோவில் கந்தாடை சண்டமாருதம் பெரிய பங்கார் சுவாமி திருமாளிகையில் நடைபெற்ற வைபவத்தில் சம்பிரதாய வித்வான்களும் நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களும் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல இடங்களில் இருந்தும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீபாஷ்ய உபன்யாசக என்ற தொட்டையாச்சார் அருளி செய்த கிரந்தத்தை பாரம்பரிய ஓலைச்சுவடி வடிவில் ஜனன்யாச்சாரிய இண்டோலாஜிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அச்சிட்டு பதிப்பித்துள்ளதை அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் ஸ்ரீ உவே ஆசூரி ஆயி நரசிம்மன் சுவாமி அவர்கள் முன்னிருந்து வர்த்தமான ஆச்சாரியன் சுவாமி ஸ்ரீ உவே யோக நரசிம்மன் சுவாமி தமது திருக்கரங்களால் வெளியிட்டார். இதனை திருமாளிகை சிஷ்யர்களும் அபிமானிகளும் பெற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சம்பிரதாய வித்வான்களும் கைங்கரியபரர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். கோஷ்டி, சாற்றுமுறை, தீர்த்த பிரசாதம் மற்றும் ததியாராதனையுடன் இந்த வைபவம் இனிதே நடந்தேறியது. ராஜமன்னார்குடியில் நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாளன்று ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிக்கு சிம்ம வாகனத்தில் உற்சவம் நடைபெற்றது. ராஜ அலங்காரத்தில் சேவை சாதிக்கும் ஸ்ரீ ராஜகோபாலனை இப்போது நாம் கண்டு களிக்கலாம், வாருங்கள். திருக்குறுங்குடியில் ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீ சுந்தர பரிபூர்ண அழகிய நம்பி சுவாமிக்கு விசேஷ உற்சவம் மற்றும் திவ்ய தரிசனம் நடைபெற்றது. நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியான்
கண்ட திருக்குடந்தையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் மார்ச் 18ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்கான விவரங்கள் இதோ. மல்லேஸ்வரத்தில் உள்ள அனன்யா அரங்கத்தில் சங்கீத கலாரத்னா விதுஷி திருமதி MS ஷீலா அவர்களின் இசை கச்சேரி நடைபெற்றது. இவருக்கு விதுஷி அபேக்ஷா அப்பாலா வாய்ப்பாட்டு, வித்வான் ஸ்ரீநிதி மத்தூர் வயலின், வித்வான் அர்ஜுன் குமார் மிருதங்கம் மற்றும் வித்வான் ஓம்கார் ராவ் கட்டம் ஆகியோர் ஒத்துழைப்பு அளித்தார்கள். शेषाचलवासने पारो वेङ्कटरमणने बारो शेषाचलवासने पारो वेङ्कटरमणने बारो शेषाचलवासने पारो वेङ्कटरमणने बारो शेषाचलवासने बारो पंकजनेत्र परम पवित्र पंकजनेत्र परम पवित्र கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஊவே ஸ்ரீ PT சேஷாத்ரி சுவாமி அவர்கள் பெரிய திருவந்தாதியிலிருந்து 11வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை புரட்டாதி நட்சத்திரம் புதன்கிழமை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो.